திருச்சத்திரம். புராண காலத்திலேயே இந்த ஊர் ஒரு சபரிமலை வழிபாட்டுக்கு பயணத்தின் போது தங்கும் இடமாக இருக்கிறது இந்த சத்திரம். தமிழ்நாட்டில் இருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு ஒரு கால் வழித்தடமாக இருக்கிற இந்த சத்திரம் பாதை கொஞ்ச நாளாக மூடிட்டாங்க. குமுளியில் இருந்தும் வண்டிப்பெரியாரில் இருந்தும் ஜீப் மூலமாக இந்த சத்திரத்துக்கு நீங்கள் போய் சேரலாம். இங்கேருந்து சபரிமலையுடைய கோவிலுக்கு நேரடியாக கால்வழி பயணமாக போகலாம். மொத்தமாக பயணப்பாதை பேப்பரில் 16 கிலோமீட்டர்னு போட்டிருந்தாலும் முழுமையாக 21 கிலோமீட்டர் ஆகுது. பிளாஸ்டிக் எந்த உருவத்தில் இருந்தாலும் அதை வழித்தடத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடை. கேரள அரசாங்கம் இந்த விஷயத்தில் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. கொண்டு போன பிஸ்கெட் கவரை கூட பிரித்து எடுத்துகிட்டு பேப்பரில் கட்டி கொடுத்தாங்க. ரெண்டாயிரத்தி 24 கால் வழித்தட பயணம் இன்றைக்கு தான் முதல்ல ஓப்பன் ஆகிறதுனால அந்த ஊர் லோக்கல் எம்எல்ஏ எல்லாரும் சீரமைப்பு எல்லாமே சரியாக செஞ்சுட்டோன்ட்டு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. சுடுவெல்லாம் கொடுப்போண்டா. சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஜீவா பழுக்குதுடா. வருடம் நவம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதத்தோட இறுதி வரைக்கும் இந்த பாதை ஓப்பனில் இருக்கும். இந்த ஒரு 2.5 மாத காலங்கள் ஓப்பன் ஆகிற இந்த பாதைக்கு நாங்கள் முதல் பேட்ச்ன்றனால பாதைகள் இன்னும் பதமாகவே இருந்துச்சு. அதுலேயும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தெளிவாக சொன்னாங்க, தனியாக எங்கேயும் போயிடாதீங்க, மொத்தமாகவே போங்க, பூச்சிகளை பார்த்தா பயந்து ஓடாதீங்க, முக்கியமாக அட்டைப்பூச்சியை கண்டு பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. అయ్యప్పో అయ్యప్పో ఐదు కొండల అయ్యప్ప ఐదు కొండల అయ్యప్ప ఇలిమలవాస అయ్యప్ప ఇలిమలవాస అయ్యప్ప అన్యమలవాస అయ్యప్ప అన్యమలవాస అయ్యప్ప గురునాథ అయ్యప్ప సద్గురునాథ అయ్యప్ప హరిహర నందన అయ్యప్ప హరిహర నందన అయ్యప్ప అంబుజనేత్ర అయ్యప్ప అంబుజనేత్ర స్వామి అయ్యప్పో స్వామి భగవతియే 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 భగవానే అయ్యప్ప మారే అయ్యప్ప మారే స్వామి మారే స్వామియే అయ్యప్ప భగవానే దేవుడయ్యా అయ్యప్ప ఏ దేవుడయ్యా అయ్యప్ప స్వామియే అయ్యప్ప అయ్యప్ప స్వామియే భగవానే கையால தட்டி விட்டுருங்க. கை வச்சா நம்ம கை இல்லை, காலால். அவ்வளோதான் சாமி. பம்பை வழியாக போனால் அப்பாச்சி மேடு நீலி மேடெல்லாம் விட புல் மேடு பரவாயில்லன்னாங்க. இது ஃபுல்லாகவே மேடாக இருக்குது. ஏன் சாமி இப்படி தான் இருக்குமா புல்மேடு? ஜிம்முக்கு போன மாதிரி ஊத்திருச்சு உடம்புலாம். வண்டியோட இன்ஜின் ரேடியேட்டரு டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. அடியெல்லாம் தாண்டி தண்ணி ஊற்றுது. சாமி சரணம். ரொம்ப செங்குத்தாக இருக்கிற பாதையில் கேமரா எடுக்கணுன்றக்கா இருமுடியை முதுகில் கட்டிட்டேன். தலையிலேருந்து கழட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம ஐயப்பன் தானே, தேங்க்யூ. அப்பல ஃபுட்டேஜ் வேணும்னா ஏதாவது ஒன்று ரிஸ்க் எடுத்தாகணும். காட்டுக்குள்ளே ஐயப்பன் கோஷம் அங்கங்கே இருக்குது. இன்றைக்கி தான் ஓப்பனிங். புல்மேடு முதல் 170 பேர் தான் வந்திருக்காங்களாம். மெதுவாக போங்கன்ட்டாங்க, குரூப்பாக தான் போங்கன்னாங்க. பல நாட்டில் சாப்பிடாம இருந்த அட்டைப்பூச்சிகளுக்குலாம் இன்றைக்கி விருந்து. ஆமாம், அட்டைப்பூச்சிலாம் எப்படி தான் எருன்னு தெரில. சின்ன புழுவாக காலில் எறியுது, அது பார்த்தா பெருசாகி ரத்தத்தை உரியுது. ஷூ போட்டாலும் சரி, செருப்பு போட்டாலும், சாக்ஸ் போட்டாலும், வெறுங்காலம் வந்தாலும் அட்டைக்கு இன்றைக்கி விருந்து. சரி, இப்படி தான் சின்னதாக ஏறுது அட்டை.
கல் மாதிரி விட்டுட்டு அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிடும். இது மட்டும் நல்லா தெரியுது, காட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு மட்டும் தெரியுது. ஏய் நிறைய இருக்கு. இருடா கட்டவல் சுண்டல் பின்னாடி இருடா சுண்டல் இருடா. துண்டில் தட்டாத, கையில் பிடிச்சிடு. இந்த பாரு மொத்தம் ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. அது வந்துருச்சு. சில்லு சில்லு சில்லுன்னு காத்தாப்பா இறைவா. வந்த வேர்வைக்கு ஒரு இளங்காத்து குளியல். புல் தெரியுதுப்பா, புல்மேட்டு அடி வர புல். பெரிய பெரிய குச்சி வச்சு ஏறுறதை விட குட்டி குச்சி தான் ஹெல்ப் பண்ணுது. அட்டை பூச்சி எடுத்து விடுறதுக்கு கையெல்லாம் பிடிச்சி இழுத்தா அட்டை வர மாட்டேங்குது, கையில் அட்டை ஒட்டிக்குது. ஃபஸ்ட்டு பேட்ச்ன்றதுனால மழை பெஞ்சு ஈரம்லாம் மண்ணெலாம் ஈரமாக இருக்குது. அது வந்து அட்டைப்பூச்சி வந்து நூல் மாதிரி இருக்குது. இப்படி இப்படி போகுது புழு, அப்படியே காலில் குத்தி நின்றுக்குது, செருப்பு பிடிச்சிக்குது. அப்படியே ஸ்லோவாக குடிச்சு இவ்வளோ பெருசாக வரப்போ தான் தெரியுது அட்டை பிடிச்சிருக்குனே. குச்சி குடிச்சு 20% ஆஃப் ரூட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு பள்ளத்தை பார்க்குறோம். ஐயப்பா பாதம் சாமியே ஐயப்போ ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம். இந்த வருஷம் வந்து பயணத்துக்கு வந்து 5 பேர் வந்தோம். ராஜா, சிவா, பாலா, பரத் அண்ட் ராகேஷ். நல்லபடியாக வந்து முதல் ஏற்றத்தை கடந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். ஃபுல்லாக எல்லாருக்கும் அட்டைப்பூச்சி கடி கெட்ட ரத்தம்லாம் கழிச்சாச்சு. ஸோ நல்ல ரத்தத்தோட இனி புல்மேட்டு பயணத்தில் போக போகிறோம். முதல் வந்து எல்லா இருமுடி தலைவரிசை ஏறணும். இந்த ஏற்றத்தை பார்க்குறப்ப இருமுடியை கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா தலையில் வந்து பயங்கரமாக வேர்க்க ஆரம்பித்து தண்ணி ஊற்றி எப்படி இப்படி சாய்வு இப்படின்னு போகிறனால கேமரா கூட பார்க்கலாம் எடுக்க முடியல, அந்தளவுக்கு ஏற்றம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இருமுடியை பாதுகாக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக முதுகில் கட்டிட்டோம். முதுகில் எல்லோரும் இருமுடி கட்டிட்டோம். சிலர் மேலே தலையில் வச்சுருக்காங்க. டேய் தீவா டேய், யானை தண்ணி குடிக்க வந்திருக்கு பாரு, யானை சாணம். என்னப்பா வனவிலங்குகளுடைய வழித்தடத்தில் மனிதன் நடந்து ஒரு பாதையாக உருவாகி அந்த பாதை வழியாக புல்மேடு சென்று அங்கேருந்து இறங்கி சபரிமலை பீடம் போகிறது உண்மையிலேயே ஒரு ஹார்ட் கோர் ஆக்டிவிட்டி. ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய அனுபவம் மலை மழை வழி பயணத்தில் உண்மையிலேயே புதுப்பித்தல் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். யானை மரம் புல்மேடோட ஆரம்பம். இங்கே தான் வந்து யானைகள் வந்து
கீழே தண்ணி குடிக்கிற இடமா. ஃபஸ்ட்டு டேனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு ரவுண்டு போனதுக்கப்புறமா ஆள் விட்றாங்க. அட்டைப்பூச்சி யாரோட காலை எப்போ பதம் பார்க்குதுன்றது தெரிய மாட்டேங்குது. நூலளவில் வந்து பிடிச்சிட்டு அது ரத்தத்தை குடித்து பெருசாகிறப்ப தான் நமக்கு தெரியுது. என்னது ஏன்னா யானையை காமிப்பீங்கன்னு பார்த்தா யானை சாணியை காமிக்கிறீங்க. ஏய் லைட்டாக ஒருத்தன் காலை வச்சு பாரு, எப்படி சூடாக இருக்கான்னு பாரு. சூடே இல்லைண்ணே. சுடுது. அட்டைப்பூச்சி உள்ளேருந்து ஏற போகுது பாரு. இது நல்லது. இதில் இப்போ மிதிச்சுட்டு போனீங்கன்னா அட்டைப்பூச்சி ஏறாது. அதான் இதில் மிதிச்சுட்டு போனீங்கன்னா அட்டைப்பூச்சி ஏறாது. வேற ஒரு ஆர்டிஃபிஷியல் சவுண்டு எதுவுமே இல்லாத சமயத்தில் மழை இதிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு ரம்யம் உருவாகுதுன்றத இந்த பாதையில் போகிறப்ப தான் தெரிஞ்சிச்சு. எங்கேயோ ஓடுற ஓடையுடைய ஒரு தண்ணீர் துளி சவுண்டும், பாதையில் ஈரப்பதமாக இருக்கிறப்ப காலடி தடத்துலேருந்து ஏற்படுத்துகிற சவுண்டும் வித்தியாசத்தை கொடுத்துச்சு. கொஞ்சம் அந்த ஏத்தம் தாண்டினாலும் புல்மேடு பாதையிலையும் அப்படியே லைட்டாக ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பாதையை இப்போ உருவாக்கியிருக்காங்க போல். ஃபஸ்ட் டைம் திறக்கிறாங்கல்ல இந்த பூஜைக்காக. புல்லெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? அந்த புல்லெல்லாம் கட் பண்ணி டிராக்டரை வச்சு இது பண்ணியிருக்காங்க. சபரிமலையில் இந்த இடம் வரைக்கும் வண்டி வரும். இது அவங்களுடைய தேவஸ்தான வண்டி, ஃபாரஸ்ட்டு அவங்க வண்டி வரும். என்னதான் வேர்த்தாலும் சில்லுன்னு காற்று நல்லா தம்மாக இருக்குது. அங்கங்கே யானையுடைய சாணம் இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது. நைட்லாம் வந்திருக்கும் போல். தண்ணி குடிக்க வரும்னு நாங்கள் அடிக்கடி. யானை வந்தால் எல்லாம் குரூப்பாக நில்லுங்க, செதறி ஓடிடாதீங்கன்னாங்க. பேட்சாக தான் விட்றாங்க. ஒரு 150-200 பேர் கடந்தோடனே அடுத்த 150 பேர். கொஞ்சம் புல்மேடு பாதையும் லைட்டாக ஏற்றா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு கடைகண்ணி கிடையாது. ஆரஞ்சு பிஸ்கெட் பாக்கெட்டே கொண்டு வந்தாலும் பாக்கெட்டு கவரெல்லாம் பிரித்து பார்த்துருப்பீங்களே, பிஸ்கெட்டை பேப்பரில் கட்டி தராங்க. ஆரஞ்சு பழம் கொய்யா பழம் எடுத்துருந்தா பெஸ்ட்டு குளுக்கோஸ். காற்றடிக்கு தெரியுதா? சில்லு புல்மேடு தெரியுதா? ஃபுல்லாக புல்மேடு, வேறு லெவலு. இவ்வளோ நாள் விரதம் இருந்ததுக்கு இன்றைக்கி ஒரு நாள் பயணம் பாடியை ஃபுல்லாக ரெஜனவேட் பண்ணிடுது. அங்கங்கே யானை சாணம் போட்டு நம்மளை ஒரு பீதியிலேயே நடக்க வைக்கிது. எப்பா புல்மேடு பாதை வந்து 12-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷனாக இருந்துச்சு. 2008 ஸ்ட்ரிக்டாக அந்த ரூட்டை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நடக்கிறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. சத்திரத்துலேருந்து இங்கே வா யானை சவுண்டு கேட்டுச்சுப்பா. எதுக்கும் கும்பலாகவே வாங்கடா. யானை வந்து பிளிற சவுண்டு கேட்டுச்சு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் அப்படியே ஃபார்மலாக பேசிகிட்டு இருந்தாலும் அந்த பிளிற சவுண்டை கேட்டவொன்னே கொஞ்சம் பீதியாகுது. எல்லாரும் அங்கங்கே நின்றுக்கிட்டே தான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமை. எல்லா இடமும் சகதியும் ஈரமாகவும் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நின்றுக்கிட்டே இருந்தோம். இங்கே வா சீக்கிரம் வா இங்கே வா கேமராவில் பார். இந்த போகிறான்ல ஆட்டா என்னை தொடாது, என்ன யாரும் தொடாதீங்க. சரி ஆனால் கண்ணுக்கு என்னை தொடாதீங்கடா, என்னை தொடாதீங்கடா.
அந்த மலை இருக்குல்லப்பா, இந்த மலைக்கு அந்த மலையும் ஜாயிண்ட் ஆகுது இல்ல, அந்த இடத்துல தெரியும் நமக்கு ஹைட்டில் பாரு அப்படி தெரியும். இந்த இருக்குல்ல ஆட்டாதரா நீ ஆட்டாதரா எப்படி பார்த்தீங்க? ஒரு ப்ளூ கலர் தெரிஞ்சு யானை மாதிரி தெரிஞ்சு. பாதை பண்ணுறதா? சாமி சரணம். சாமி எல்லாரும் ஒன்று கொண்டு வந்தோம் சாமி. இந்த சாமி வாய் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தா மொத்த சாமிகளோட பிஸ்கெட் இதில் இருக்குது. ஐயப்பனை பாதுகாக்க சொன்னால் ஐயப்பன் சாப்பிட்டுக்கிட்டே வராப்புல. மேலே ஒரு பகுதியில் மேட்டில் ஏறி மொட்டைப்பாறையில் இப்படி உட்காந்துருக்கோம், கால் நீட்டி. அந்த சைடு பைசன்ஸ் நிறையா இருக்குது. அங்கிட்ட 3 யானை வந்துச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் போச்சுன்னாங்க. பூரா இருந்துச்சு, பார்த்தோம் 3 யானை நின்றுச்சு. எல்லோரும் இந்த இடத்துல ரெஸ்ட்டு. ஏன்னா மேடு ஏறினதுக்கப்புறம் இங்கே தொடலாம் அப்படியே விண்ணுன்னு தெரிக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. ரொம்ப அருமையான இருக்குது. மேலே வந்து மேகம் கிட்ட இருக்குது, நல்ல சில்லுன்னு தண்ணி. அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும்? ஐயப்பனை பார்க்குறதுக்கு குளிர்ந்து போச்சு இங்கேயே. இனி போய் பார்த்துட்டு நல்லா குளிர வைக்க வேண்டியதான் மனசை. மழை பெய்யுது தெரியுதுங்களா? மழை பெய்யுது, பனிச்சாரல். இங்கே மட்டும் ரொம்ப காடா இது பற்றியா புல்மேடு வந்துட்டோமா? புல்மேட்டில் தான் போயிட்டு இருக்கோம். விநாயகன் பாட்டு பாடிட்டே வா. விநாயகனே வினை தீர்ப்பவன் என்று தீர்க்க வேண்டாம் வந்திருக்கேன் மொத்தமாக. காட்டுக்குள்ளே அங்கங்கே ஒரு வாட்ச் டவர் ஏற்படுத்தி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம எல்லாரையும் கண்காணிக்கவும் செய்கிறாங்க. தனியாக போகாதீங்கன்னு சொன்னாலும் நிறையா குரூப்பில் அங்கங்கே நடக்க முடியாமல் தனித்து விடப்பட்டவங்களும் பார்க்க முடியுது. குமளியிலிருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்களுக்கு தண்ணி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் உணவு பரிமாறுறதுக்கும் இங்கே ஜீப் வழி பயணம் இருக்குது. ஆனால் இது முழுமையாக அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏதாவது மிருகம் இருந்துச்சு இப்படி கட்டி சாத்தானே அப்பாலே போ. ஒரு 8 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருப்போம். 8லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர். ஓரளவுக்கு பாதைகள் வந்து கொஞ்சம் மேடும் பள்ளம். பட் முதல் ஏற்றத்த அளவுக்கு இல்லை. ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டருக்கு டவர் இருக்குது. அந்த டவரில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் சுடு வெல்லம் கொடுக்குறாங்க, மூலிகை வெல்லம். அந்த வெல்லம் குடித்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் நல்லா தெரியுது. ஸோ கூட்டங்கள் அந்தளவு இல்லை. ஸோ தொலைநோக்கில் ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் வராங்க. முதல் பேட்சில் இருந்த 150-200 பேரில் நாங்கள் தான் கடைசியாக போகிறோம். கடைசியாக வந்தோம், கடைசியாக போயிட்டுருக்கோம். ஓரளவுக்கு ஓகே. பாதைகளும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. அது மாட்டுச்சாணமா யானைச்சாணமான்னு தெரில. எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. அந்த வெறுங்கால் நடந்து வரவங்களுக்கு இந்த சாணம் வந்து ஒரு மூலிகை தடமாக. சாமி வந்து பொண்ணு கிடைக்கிறதுக்காக கடும் விரதம் இருக்குது. ஐயப்பன்ட்ட விரதம் கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக ஐயப்பன் மட்டும் பொண்ணு கேட்கவே கூடாது. அவரே வந்து பேச்சுலர். அவர்கிட்ட வந்து நீ பொண்ணு வேணும்னு கேட்டால் அதுக்காக நீ கடும் விரதம் இருந்து இப்படி பாத யாத்திரையாக வரையே. என் தம்பி பெருமாள், முருகர் இவரெல்லாம் போய் பார்த்தோன்னா 1க்கு 2 கொடுப்பாங்க. புரியுதா?
போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்ற மாதிரி போக போக ஏரியா எல்லாம் ஒரே மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. களப்பாறை மாறி மாறி வெவ்வேறு கதைகளையும் பேசிக்கிட்டோம். நம்ம பயலுக போகிறப்ப ரெஸ்ட் எடுக்க உட்கார்ற பாதியில் உட்காந்துட்டாங்க. அதுவும் அவங்க வீட்டுக்காரம்மா அவனை கொடுத்து விட்ருக்கிறத பாருங்கள். ஆரஞ்சு மிட்டாயாம். வழிபோக்கில் ஒருத்தர் ஆரஞ்சு மிட்டாய் எவ்வளோன்னு கேட்குறாரு அவர்கிட்ட. ஏன் சாமி நல்ல கவனிப்பு போலையே வீட்டில். இந்த சாமிக்கும் ஆரம்பிச்சதுலேருந்து பல்லு ஆடிக்கிட்டே இருக்கப்பா. நல்லா மீதி போட்டு ஈரத்தோட இருக்குடா. இப்போதான் போயிருக்கோ. பட்டை போய் உள்ள இருந்து புழுவா வருதுடா. இங்க பாரு. இந்த ஒரு 2.5 மாத காலங்களில் மட்டும் இவங்க ஒரு பாதுகாப்பு படை ஏற்படுத்தியிருக்காங்க. சுற்றி கரண்ட்டு வேலி வச்சு நம்மளை ஒரு பாதுகாப்பாக உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் இந்த இடத்துல ஒரு அமைப்பு இருக்குது. நடந்து வந்ததுக்கு அதுக்கும் ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பா அந்த புளிப்பும் அதுலேருந்து லைட்டாக வர இனிப்பும் புல்மேடு பசுமையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம். அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துருந்தாங்க. இங்கேருந்து வண்டிலாம் வருது இல்லையா, அந்த ஒரு குறுக்கு பாதையில் அப்படி போய் 3 மலை ஏறி அங்கே இறங்கிட்டோம்னா அங்கேருந்து குமுளி போகிற பாதை அது வழியாக வரும் வண்டி. ஆனால் இவங்க ஃபாரஸ்ட் இந்த டயத்தில் இவங்க வந்திருக்காங்க சேஃப்டிக்காக. ஏதாவது எமர்ஜென்சின்னா அது வழியாக கூட்டி போயிடுவாங்களாம். நடந்து வர்றது சத்திரத்துலேருந்து தான். சத்திரம் பாதை இங்கேருந்து இப்படி லெஃப்ட்டில் போகணும். இங்கே கப்பை கஞ்சி தராங்களாம். கஞ்சியும் பயரும் மதிய உணவாக. மதியானம் ஆயிடுச்சுல்ல, அதனால் சாப்பிட்டுட்டு போகலாம். கவர்மெண்ட்டே கொடுக்குது. சாப்பிட்டு தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. கீழே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு வந்தோன்னா 5 போடுறாங்க. உட்காந்தாலே போதும். நல்ல ஒரு இது. 5 டோக்கன் வாங்க போயிருக்கேன். 5 சுவாமி சரணம். கொஞ்சம் போதும் சாமி போதும். கொஞ்சம் அது ஜாஸ்தி வை நல்லா வை. இன்னும் கொஞ்சம். இது கவர்மெண்ட்டே இது பண்ணுதா? ஆஹா அருமை. உப்பு காசா? அப்புறம் ஃப்ரீன்னாங்க. ஃப்ரீன்னு நினச்சேங்க. ஒரு ஃபுட்டா? ஒரு தான் 45? 1 45? ஒரு சாப்பாடு 45 ரூபாயாம்பா. ஓ மை காட், நான் ஃப்ரீன்னு சொல்லிட்டேன், சாரி. கவர்மெண்ட்டு ஒரு ஹோட்டல் வச்சுருக்கு. நல்ல பசியில் வந்தோம். நல்ல சாப்பாடு போட்டாங்க கவர்மெண்ட்டில். 45 ரூபானாலும் இந்த இடத்துல வந்து தரணுமே, அதை கொடுக்கலாம். கையில் ஒரு தண்ணி. சில பேர் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இறக்கும் அப்படின்னாங்க. அதனால் ஹோட்டல்னு பார்த்தா கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. இந்த மலை ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் தான். புல்மேடு பாதை அதோட முடிஞ்சு அப்புறம் ஃபாரஸ்ட்டில் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர் ஃபுல்லாக மலைப்பாதையில் இறங்கணும். அட்டைப்பூச்சி அதுன்னு இருக்கும். அது நேராக சன்னிதானத்துக்கே போயிடுது. இந்த புல்மேடு பாதையில் வர்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நேரடியாக 18 படி ஏற்றி விட்டுருவாங்க இருமுடி வச்சுருந்தா. இன்னும் மழை, சரியான மழை, படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த ரெயின் கோட் வாங்கியிருந்தோம். ரெயின் கோட் உபயம் வந்து இளங்கோ ஒத்தக்கடை, ஞானமலை ஒத்தக்கடை, 625107 பின்கோடு. எல்லோரும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு புல்மேட்டு பாதையில். அதனால் ரெயின் கோட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். ரெயின் கோட்டு போட்டு நடந்துகிட்டு இருக்கோம். ப்ளூ கலரில் எங்கே பார்த்தாலும் ப்ளூ கலர் மஞ்சள் கலர் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. மழை பெஞ்சா சாரல் சர அடிச்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சா ஒரு விஷயம் என்னென்னா மிருகங்கள் தண்ணி குடிக்க வராதான், அங்கங்கேயும் ஒழுங்க பார்க்கணும். அதனால் மழை புழும்புன்னு போடுறப்ப நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டாங்க. அது நான் ஜவுத்தால் பேப்பர் போட்டுட்டு, ஜவுத்தால் பேப்பர் தானே அது, அதை போட்டு இப்படி நடக்கிற ஒரு மாதிரி சவுண்டு எங்கே பார்த்தாலும் இதுக்கே டென்ஷன் ஆகும் போல். சிறுத்தை புலிலாம் இதில் பெரிய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, மழை வருதுன்னு தடன்னு போடுறோம், மழை நின்றுது, கழட்டிட்டா மழை பெய்யுது. சில பேர் ஒயிட் கலர் ரெயின் கோட் ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து என்ன ஏரியா நம்ம நடந்தோம் ஆரம்பத்தில் சத்திரம்லேருந்து நம்ம கிளம்புறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெயின் கோட்ஸ் விற்றாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக மழை பெய்யுறதுனால அவங்களுக்கு வந்து அதுதான் வியாபாரமே. இந்த ஒரு கவர் தான் அலோடு பிளாஸ்டிக்கில், மற்ற எந்த பிளாஸ்டிக் கவர்ஸும் அலோடு கிடையாது. வெயில் அடிக்குது, திடீர்னு காற்றடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, புரியல. பாதையும் வந்து திடீர்னு ஒரு மாதிரி மோசமாக இருக்குது, திடீர்னு ஸ்மூத்தாக இருக்குது, திடீர்னு ஏற்றமாக இருக்குது. அப்படியே தண்ணி குடிச்சிக்கிட்டு புள்ளி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர்னு போட்டு போயிட்டே இருக்கேன்ப்பா. சபரிமலை 5 கிலோமீட்டர். ஓகே, வெரி குட். மேட்டில் ஏறிக்கிட்டே இருந்தோம், இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சொன்னையுடைய சவுண்டு கேட்குது, தண்ணி சொன்ன சவுண்டு. இது ஃபுல்லாக இறங்கி அப்படியே காட்டுக்குள்ளே போகணும். இப்போ வந்து புல் மேட்டில் இருந்தோம் இல்லையா, அங்கே அடர்ந்த காடு தெரியுதுல முன்னாடி, அந்த அடர்ந்த காடு வழியாக போய் தான் நம்ம வந்து சபரிமலை. இதுக்கப்புறம் 2 மலைக்கு அப்புறம் சபரிமலை இருக்குது. கரெக்டாக 5 கிலோமீட்டர். மலைவழி பயணத்தில் 5 கிலோமீட்டர்ன்றது அதிகம்தான். நேரடியாக 5 கிலோமீட்டர்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஆளுங்க ஒரு மணி நேரத்தில் நடந்துடலாம், 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். இந்த சாமி தான்ப்பா அப்போ வந்து இருமுடிய தலையில் வச்சுருக்கு. சாமி இந்த வருஷம் பார்த்து ஏதாவது கல்யாணத்தை முடிச்சு விடு சாமி. ஒரு வழியாக சன்னிதானம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரியுது அந்த சின்ன பில்டிங், அதுதான் சன்னிதானம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லையா, 5 கிலோமீட்டர் நல்ல இறக்கமாக இருக்குது. கீழே வந்து ஒரு கால் ஸ்லிப்பரியாக இருக்குது, பார்க்க நாள் மெத்தன் இருக்குது, ஆனால் ஸ்லிப்பரியாக இருக்குது. மேகம் தெரியுதா, ப்ளூயிஷ், சூப்பராக இருக்குது வியூஸ்.
சன்னிதானம் தெரியுதுங்களா? அதுதான் அது நடந்து வரப்போ அந்த பம்பையிலேருந்து அது சன்னிதானம். ஆரம்பத்தில் பாதை கடினமாக இருந்துச்சு. அப்படியே புல்மேட்டில் கொஞ்சம் ரம்மியமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதோ சன்னிதானம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப தான் எங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. செருப்பு போட்டு, ஷூ போட்டு, சாக்ஸ் போட்டு, வெறுங்கால்லையும் நிறையா பேர் நடந்தாங்க. மழை பெஞ்சதுனால ஆனால் எது எப்படியோ பயங்கரமாக ஊறிது. கடைசி பாதையில் நடக்கிறப்ப வெறுங்காலில் நடந்து வந்தவங்க எல்லாருமே துவண்டு போயிட்டாங்க. செருப்பில் ஈஸியாக அட்டைப்பூச்சி ஏறி அப்படியே உள்ளே தங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஷூ போட்டவங்களோட நிலைமையை பற்றி எனக்கு தெரியாது. சாக்ஸ் போட்டிருந்தாலும் அட்டைப்பூச்சியோடைய தாக்கம் அதிகமாகவே இருந்துச்சு. கடைசி 2 கிலோமீட்டரு செய்த வச்சுக்க சுவாமி சரணம். கொஞ்சம் ரோடு நல்லா இருந்துச்சு. தர தரன்னு இறங்கினா வழி தெரியாது. மெதுவாக நடந்தால் தான் வழி தெரியும் ஆக்சுவலாக. நம்ம அதுக்கப்புறம் சபரிமலை போயிட்டு அதுக்கப்புறம் சாமி விட்டுட்டு கீழே பம்பை போகணும். கீழே ஃபுல்லாக அந்த பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குது பாதை. காலை வச்சோம்னா சறுக்குன்னு சறுக்குது. அது சும்மானா நடந்துடலாம். ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோம்ல, நமக்கு இந்த பாதை பழக்கம் வரணும். அந்த சில்லுவண்டு சவுண்டு கேட்குது பாரு. மொதல் நாள் திறக்கிறப்ப வந்தது தப்பு. இங்கே வர்றா யானையா மாட்டு சாணமாடாது? யானை தானா? எந்த பள்ளத்தெல்லாம் வருதாடா யானை? இப்போ சாணி வேறு மழை பெஞ்சு பசுமையாக இருக்கா இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுச்சான்னு கூட தெரியலையே. இந்த புல்மேடு பாதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தியா எப்படின்ட்டு முதல் 20% சம பீக்கு ஏற்றம் காட்டுக்குள்ளே. அது எப்படி 20% மொதல் 20% பீக்கில் ஏறுதோ அதே மாதிரி லாஸ்ட்டு 20% நம்மளுக்கு இறங்குறப்ப இருக்குது. நடுவில் புல்வெளி பயணமும் மேலே கீழே ஏறி இறங்கிட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சதுனால தான் இந்த பாதை ரொம்ப கடினமாக இருக்குது. நாள்ன்றனால ஒரு சில போலீஸ் அங்கே நிற்கிறாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அவங்களே பார்த்து போன்னா சொல்கிறாங்க. சில்லுவண்டு சவுண்டும் லைட்டாக மலைச்சாரல் அது கொஞ்சம் ஒரு பீதி தான் கலப்புது காட்டுக்குள்ளே. அடர்ந்த காடு. நல்லா இருக்குல்ல? லாரியில் இறங்கிட்டு அவ்வளோ கஷ்டம். யானை எப்படி வருவதுன்னு தெரியலையே. இது ஏத்தமா? இல்லை சார், மொத்தம் வரட்டும். இங்கே வரைக்கும் ஏத்தம் இல்லை. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கா? 2 கிலோமீட்டர் இருக்கா? 3 கிலோமீட்டர் இருக்கா? பாலா கவனமாக வாங்க எல்லாரும்.
வழுக்குது செப்பல் இது வழுக்குது. மழை வேற வந்துச்சா? மழை அவ்வளோவா இல்லையே. பனிக்காலம் நடுவில் இந்த கஞ்சி சாப்பிட்லன்னா நடக்க முடியாது போலே. மழை சவுண்டு எப்படா போகிறது? எடுத்துக்கிட்டாக்கேன். ஒரு செகண்ட் நின்னா கூட காலில் எப்படியோ அட்டை ஏறிடுது. எப்படி தான் இந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம மிருகம் பயத்தை விட அட்டைப்பூச்சி பயம் பெரும் பயமாக இருக்கப்பா. பார்த்து உப்பு கிடக்கு பாருங்க. ഇതല്ല അത് മറ്റത് നടക്ക് നടക്ക് അട്ട കയറും. ആ നിന്ന് കഴിയുമ്പോഴാണ് അട്ട കയറുന്നത്. வா வா, அதெல்லாம் தெரியாது, வா. நிற்காதீங்க யாரும், நின்னா அட்டை ஏறுது காலில். கிளி சவுண்டு கேட்குது பாரு. ஆ காட்டுக்குள்ளே உண்மையிலே நல்லா இருக்குல்ல கேட்க. அடுத்து வந்து இதே பார்த்து தானா
இல்லைடா, ஒழுங்காக பம்பை வழியாக வருவேன்டா. கொத்து கொத்தா ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணாலும் மனிதர்கள் துவண்டு போயிட்டாங்க. அன்றாட வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி டெக்னாலஜிக்கல் சொகுசு வாழ்க்கை அப்படி இருக்கிறப்ப புதிதாக ஒரு பயணத்தை காட்டு வழியாக ஏற்படுத்துகிறப்ப சின்னஞ்சிறுசுலேருந்து எல்லாரும் துவண்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் 16 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நம்ம. என்ன சாமி, அடுத்து 2-3 வருஷத்துக்கு நம்ம பம்பை வழியாக தான் வரோம். என்ன இந்த கரடு முரடு பாதையில் எப்படிடா சாணம் இருக்குது, யானைகள் எப்படி இதில் வரும், நம்மளாலே வர முடியலையே அப்படின்னு பார்க்குறப்ப யானைகள் நாம் போகிற பாதையில் வராதான். சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிவாக இருக்குது. அங்கேருந்து சிறுத்தைகளும் புலிகளும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி உங்கள் கண்ணில் தென்படலைனாலும் அதோட கண்ணில் நீங்கள் ஒரு கண்காணிப்பில் தான் இருப்பீங்க, தனியாக எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. டேய் நீதான் இதுதான் பாதைன்னு சொல்கிறதுக்கு அடையாளம் எதுவுமே இல்லையடா. நம்மளா போக வேண்டியதாக இருக்குது. கயிறு தான் கட்டி வச்சுருந்தாங்க. அவள் அங்கிட்டு விழுந்துட போதை பார்த்து 8 மணிக்கு ஆரம்பித்தோம் நடக்கிறது. மணி இப்போ 3. இப்போனா 9, 10, 11, 12 அட்டேங்கப்பா 7 மணி நேரம். இந்த ஓஆர்எஸ் மட்டும் இல்லைன்னா நடந்திருக்கவே முடியாதுடா சாமி. இயற்கையாக நிசப்தமாக இருக்குது சவுண்டு. எந்த ஒரு பேக்ரவுண்டில் மழை பேஞ்சு முடித்த உடனே புயலுக்கு பின் அமைதி மாதிரி ஒரு இலை ஆடலாப்பா சாமி, ஒரு இலை ஆடலை. தூரத்தில் சன்னிதானத்தில் ஒரு கொட்டு கட்டுற சவுண்டு கேட்குது. கடைசி 1.5 கிலோமீட்டர் இருக்கான். நிற்கிறோம், அப்படியே மூச்சு வாங்கி நிற்கிறோம். எங்கிட்ட ஒரு டேர்ன் பண்ணி இப்படி வந்து நிற்கிறோம். நின்ன இடத்துல தான் நிற்க முடியும், எங்கிட்டையும் உட்கார முடியாது. உட்காந்தா அட்டைப்பூச்சி வந்துடுது. கொஞ்சம் டஃப்பு தான், ஈஸிலாம் கிடையாது. மொபைல் எடுத்து பார்த்தேன், அப்போயே 27,000 ஸ்டெப்ஸு, 16.5 கிலோமீட்ரு மலைப்பாதை. கலோரிஸ் பேர்னு 1300 காமிக்குது. நார்மலாக 100 கலோரி எரிக்கணும்னாலே அவ்வளோ கஷ்டம். எலிவேஷன் அந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கடி காலை வேறு திரும்பி பார்த்துக்கணும். இப்போ ஒரு குழியில் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு அருவியில் சன்னிதானத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அருவி இருக்குன்னாங்க, போய் பார்ப்போம். இது ஏதோ ஒரு காளான் வித்தியாசமாக வளர்ந்துருக்கு. இந்த காளான் ஃபுல்லாகவே இந்த பெரிய மரம் சாஞ்சிருக்குல்ல, அதில் நல்லா நிறைய காளான். நிறைய அட்டைப்பூச்சி பார்த்த மாதிரியே பயங்கரமான ரயில் பூச்சி தான் பார்த்தோம் பாதையில். ரயில் பூச்சி பெருசாக தான் தண்டி, நல்லா பெரிய பெரிய சைஸில் ரயில் பூச்சி. அப்புறம் ஒரு இடத்துல வந்து லட்சக்கணக்கான எறும்பு கூட்டம் ஒரே இடத்துல போயிட்டுருக்கு லைன் கட்டி. அதனால் வீடியோ எடுக்கலை, செங்குத்தான பாதைனால ரிஸ்க் எடுக்க விரும்பலை. பேட்டரி லோவாக இருக்குது, அதனால் கிட்ட போய் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட மோர் தென் 6 ஹவர்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கோம். உரக்குழின்னு சொல்லிட்டு ஒரு குழி மாதிரி இருக்குது. ஒரு உரக்குழி பாறையில் ஒரு வழி, அங்கே தான் வந்து குளித்தோம். இதுக்குள்ளே தான் இருக்குது உரக்குழி. இவ்வளோ தூரம் இங்கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி வந்து 412 பேர் வந்திருக்காங்களாம். 400 பேர் கிட்ட வந்திருக்கோம். இன்னும் 12 பேர் வரணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நிறைய யானை வரும், நைட்டோ யானை வரும். புளியும் இருக்குது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னாரு ஆஃபீஸர்ஸ்லாம். கொஞ்சம் நேரம் பேசணும். ஒரு சீட்டை போட்டு கீழே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இந்த இருக்குது சன்னிதானம். இங்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் சபரிமலைக்கு சாமி பார்த்துடலாம். இங்கே நல்லா குளிச்சுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு டேன்றனால கொஞ்சம் நிறைய அட்டைப்பூச்சி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓகே, பேட்ரி லோவாக இருக்குது. ஒரு வழியாக வந்து சபரிமலை அடைஞ்சாச்சு. தெரியுதுங்களா மேலே சபரிமலை? நம்ம அந்த கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பாதை இங்கே வந்துருச்சு.
இப்படி கட்டிட்டு வந்தாச்சு, நல்லபடியாக இருந்தாச்சு சபரிமலைக்கு.